கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டையில் 18 கோடி மதிப்பீட்டில் 33 kV துணைமின் நிலையத்தை 110 kV துணைமின் நிலையமாக தரம் உயர்த்தும் பணியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் முடிந்ததும் பாளையங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு 24 மணி நேர மின்சாரம், விவசாயிகளுக்கு தங்குதடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைக்கும். குறைந்த மின்னழுத்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு கிராமப்புற வளர்ச்சிக்கு இத்திட்டம் பெரும் பயன் அளிக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். கலாச்சார சீரழிவு ஏற்படுத்துவதும் கஞ்சா, குக்கை, போதைப் பொருள் என சீரழிவுகளை ஏற்படுத்துபவர்கள் நம்மை பார்த்து தீய சக்தி என கூறுகின்றனர். இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத் தமிழர்களுக்காக இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள். இந்த போராட்ட குணம் இளைஞர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான உருவாக்கும் தகுதி நம்மிடையே இருக்கிறது என கூறினார். நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கலாச்சாரம் சீரழிவு பண்றாங்க, கஞ்சா குடிக்கிறது, போதை போடுறது, பொக்கைன் குடிக்கிறது, மூக்க தலைவர்கள் இப்பெல்லாம் நம்மள தீய சக்தி தூய சக்திங்களாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள். ஏன்னா இங்க பராசக்தி பராசக்தி நாங்களாம் பார்க்கும்போது நாங்களாம் இந்த ஈழத்தமிழுக்காக போராட்டம் ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இந்த போராட்ட குணம் இருக்க வேண்டும் இளைஞர் மத்தியில். இதுபோல ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள். ஆக தீய சக்தியா நல்ல சக்தியா என்பது இப்ப அடிப்படையை நாங்கள் உருவாக்குகின்றோம். அடிப்படையை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லுகின்ற தகுதி நமக்கு இருக்கிறது.